கன்னடத்து பைங்கிளி என்று தமிழ்நாட்டு ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமானார். அவருக்கு வயது 87. வயது மூப்பு காரணமாக பெங்களூருவில் உள்ள இல்லத்தில் அவரது உயிர் பிரிந்தது. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்றவர் சரோஜா தேவி. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட ஏராளமான நடிகர்களுடன் சரோஜா தேவி நடித்துள்ளார். தனது 14வது வயதில் இருந்தே சினிமாவில் நடிக்கத் தொடங்கிய அவர் 1956ஆம் ஆண்டு மகாகவி காளிதாஸ் திரைப்படம் மூலம் சினிமா உலகிற்கு அறிமுகமானார். கடைசியாக தமிழில் ஆதவன் படத்தில் நடித்த சூர்யாவுடன் சரோஜா தேவி நடித்திருந்தார். இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன் உள்ளிட்ட விருதுகளை சரோஜா தேவி பெற்றுள்ளார். சரோஜா தேவி மறைவால் திரையுலகினர் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய திரைப்படங்களில் நடித்த பழம்பெரும் நடிகை பத்மஸ்ரீ சரோஜா தேவி இறைவனடி சேர்ந்தார் என்ற செய்தி வருத்தம் அளிப்பதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் 50 ஆண்டு காலங்கள் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் தென்னிந்திய திரை ரசிகர்களின் அபிமானம் பெற்றவர் நடிகை சரோஜா தேவி என்று கூறியுள்ளார். கன்னடத்து பைங்கிளி என்றும் அபிநய சரஸ்வதி என்றும் அன்போடு அனைவராலும் பாராட்டப்பட்டவர் என்று கூறியுள்ள அமைச்சர் எல் முருகன், இச்சமயத்தில் சரோஜா தேவியின் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இனிய பாடல்களுக்கு நடிப்பால் புலி ஊட்டி மக்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்தவர் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி என அவரது மறைவுக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசனுடன் இணைந்து பல்வேறு வெற்றி படங்களை அளித்தவர் என்றும் அழகிய முகபாவங்களாலும் நளினமான நடிப்பாலும் அபிநய சரஸ்வதி என்று அழைக்கப்பட்டவர் நடிகை சரோஜா தேவி என முதலமைச்சர் கூறியுள்ளார். சரோஜா தேவி மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இரங்கல் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆருடன் சரோஜா தேவி இணைந்து நடித்த திரைப்படங்கள் யாவும் காலத்தால் அழியா புகழ்பெற்றவை என்று கூறியுள்ள அவர், சரோஜா தேவி எனும் பெயர் அப்படங்கள் வாயிலாக என்றென்றைக்கும் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பல கோடி ரசிகர்களின் மனம் கவர்ந்த மாபெரும் நடிகை சரோஜா தேவி இப்போது நம்முடன் இல்லை என்றும் அவருடைய ஆத்மா சாந்தியடையட்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.